இப்படி இந்த இடத்துல வந்து சார் நான் சொல்கிறேன் பாருங்க, இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது, அப்போ கொஞ்சம் பேப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி இறங்கிட்டு வந்து இந்த இடத்துல சொல்கிறோம், நான் இந்த இடத்துல நிற்கிறேன், இந்த இடத்துல பச்சை கவரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி ஏறான்னு சொல்லிட்டு 2 போலீஸ் இறங்கி வந்து அப்படியே வண்டியில் ஏற்றி சீட்டில் உட்கார வைக்கல, சென்டரில் உட்கார வச்சிடும். சென்டரில் உட்கார வச்சு வண்டி எடுத்துட்டு நேரம் என்ன பண்ணுறாங்க, நம்ம மடப்புற பத்ராளியம்மன் கோயிலுக்கு வண்டி போகுது. நான் போகும்போது நினைக்கிறேன், எடுத்து கொடுத்தானா கூப்பிட்டு போயிடலாம், பார்ப்போம் அடுத்து என்ன பண்ண, இப்படி பண்ணிட்டானே எனக்கு ஒரு ஆத்தையும். அந்த இதுலேயுமே ஏன்டா அப்படி பண்ணேன்ற ஒரு கோபமும் அவன் மேலே இருந்துச்சு. எதுக்குடா இப்படி பண்ணான்னு ஒருவேளை உண்மையா இருக்குமோ நீங்களே சரி ஒரு வேலை பண்ணிட்டானோ. உங்களோட விசாரணை எப்படி இருந்துச்சுன்னா இவனை நோக்கி மட்டும்தான் சார் இருந்துச்சு. அது உண்மையா பொய்யா எடுத்தான சயின்டிஃபிக்கா விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த இது எதுவுமே பண்ணலன்னு எல்லாமே எனக்கு இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஒவ்வொன்றா தெரிய வரும். ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை அவன் எடுத்தேன்றதுக்காண்டி. நான் எவிடன்ஸை வச்சுக்கிட்டுதான் அவங்க விசாரிக்கிறாங்களோ. இப்போ உங்க அண்ணன்ட்டதே இருக்குன்னு தான் அவங்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. உங்க அண்ணன் எடுத்தானா எடுக்கலான்னு என்கிட்ட கேட்டுருந்தா நான் சொல்லியிருக்கேன். உங்க அண்ணன்ட்டதே இருக்கு, நீ வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. சிசிடிவி எதுவும் வச்சிருக்காங்களா கையில, நம்மளும் கேட்டா சொல்லவும் மாட்டாங்க. நாங்க பயத்துல உட்காந்துருக்கோம். எனக்கு காலையிலே அடிச்சதுலேருந்தே எனக்கு பயமாயிருச்சு, இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி.